இலங்கை முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 50 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை என உதவி காவல்துறை அத்தியட்சகர் கூறியுள்ளார். ஏனைய 18 சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறுகள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 68 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 34 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவங்களில் மேலும் 39 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் இதில் 30 பேர் பாதாள உலக நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும் எஃப்.ஜோ. புட்லர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 23 T-56 துப்பாக்கிகள், 46 கை துப்பாக்கிகள் மற்றும் 1100க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை துப்பாக்கிச்சூடு நடத்திய 24 பேருடன் வாகன சாரதிகள் 15 பேரையும் துப்பாக்கிச்சூட்டுக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த 150 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்.ஜோ. புட்லர் மேலும் தெரிவித்துள்ளார்.